புதுச்சேரியில் புதிய முதலமைச்சர் அறிவிப்பு குறித்த ஆலோசனைக்காக காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஓரிரு நாட்களில் வர உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சர் பதவியை பிடிப்பதில் மாநில தலைவர் நமசிவாயம், முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இடையே போட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக திங்கட்கிழமை நடைபெற இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே வைத்திலிங்கத்துடன் நாராயணசாமி திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம், இன்னும் ஓரிரு தினங்களில் காங்கிரஸ் மேலிட தலைவர் தமிழகம் வர உள்ளதாகவும், முதலமைச்சர் பதவி யாருக்கு என்ற ஆலோசனையில் ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எம்எல்ஏக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். தலைவர் தேர்தல் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நிச்சயமாக நடத்தப்படும். அது இன்னும் மணிக்கணக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவங்க தலைமையிலேருந்தோ நம்ம கட்சி தலைமையிலேருந்தோ அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அது மீட்டிங் நடக்கும். அது இன்றைக்கு இருக்கலாம், இல்லை நாளைக்கும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது முடிஞ்ச உடனே லெட்டர் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அரசாங்க நிர்வாக ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க.